இறைநல் வாசகத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 18 18th chapter in Proverbs. பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார். பிறர் கூறும் தக்க அறிவுரையும் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கும். One who does not live in harmony with others seeks his own downfall. Even wise counsel from others irritate him. மதிகேடர் எதையும் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டார். தம் மனதிலுள்ளதை வெளியிடவே விரும்புவார். A foolish man has no pleasure in good sense, but only to let what is in his heart come to light. கயமையும் இழிவும் சேர்ந்தே வரும். மதிப்பை இழப்பவர் இழி சொல்லுக்கு ஆளாவார். When the evildoer comes, a low opinion comes with him, and with the loss of honor comes shame. மனிதரின் சொற்கள் ஆழ்கடல் போன்றவை. அவை பாய்ந்தோடும் ஒரு நீரோட்டம், ஞானம் சுரக்கும் ஊற்று. The word of a man mouth are like deep water. The fountain of wisdom is like a flowing stream. பொல்லாருக்கு கருணை காட்டுவது முறையல்ல. நேர்மையானவருக்கு நீதி கிடைக்காமல் தடுப்பது நேரியதல்ல. To have respect for the person of the evildoer is not good, or to give a wrong decision against the upright. மதிகேடர் பேசத் தொடங்கினால் வாக்குவாதம் பிறக்கும். அவரது பேச்சு அவருக்கு அடிவாங்கி தரும். A foolish man lips are a cause of fighting, and his mouth make him open to blow. மதிகேடர் தம் வாயால் அழிவார். அவர் பேச்சு அவர் உயிருக்கே கண்ணியாகிவிடும். The mouth of a foolish man is his destruction, and his lips are a net for his soul. புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போலாம். அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். The words of one who says evil of his neighbor secretly are like sweet food, and go down into the inner part of the stomach. தன் வேலையில் சோம்பல் அடைக்கிறவன் அழிவை உண்டாக்குகிறவருக்கு உடன் பிறந்தவன். He who does not give his mind to his work is brother to him who makes destruction. ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை, அவருக்கு அஞ்சி நடப்பவர் அடைக்கலம் பெறுவார். The name of the Lord is a strong tower, the upright man running into it is safe. செல்வர் தம் செல்வத்தை அரண் என்றும் உரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கிறார். The property of a man of wealth is his strong town, and it is as a high wall in the thought of his heart. முதலில் வருவது இருமாப்பு, அதனை அடுத்து வருவது அழிவு. மேன்மை அடைய தாழ்மையே வழி. Before destruction the heart of man is full of pride, and before honor goes a gentle spirit. வினாவை செல்வனே கேட்பதற்கு முன் விடையளிப்பவர்களுக்கு அச்செயலே அவர்களுக்கு மடமையும் இகழ்ச்சியும் ஆகும். To give an answer before hearing is a foolish thing and a cause of shame. இப்பொழுது நாம் 1 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள் பார்த்துவிட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.